குறையுது. இன்னும் பாத்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தாங்க இந்த சப்போட்டா. இதை சாப்பிடுறதுனால இதய செயல்பாடு சீராக இருக்குது. மேலும் இரத்த ஓட்டங்களை சீராக இயக்கக்கூடிய பண்பும் இந்த சப்போட்டா பழத்துக்கு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணம் குறையுது. மேலும் தாகத்தை தணிக்கக்கூடிய பண்பு இந்த பழத்துக்கு இருக்கு. ஸோ வெயில் காலங்கள் மற்றும் உடல் சூடு கொண்டவங்க இந்த பழத்தை தினமும் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது. உடலானது குளிர்ச்சி அடையுது. மேலும் உடல் சூடுனால் ஏற்படக்கூடிய பல நோய்கள் தடுக்கப்படுது. ஓகேங்களா? இன்னும் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லாங்க. உங்களுக்கு தூக்க மாத்திரையோ வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. இரவு தூங்குறதுக்கு முன்பதாக ஒரு டம்ளர் சப்போட்டா ஜூஸ் தினமும் குடிப்பதனால உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வருது. ஸோ தூக்க பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்ல மருந்து. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய காசு நோய் உள்ளவங்க சப்போட்டா பழத்தை தினமும் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த காசு நோய் குணமடையுது. சரிங்களா? அவ்வளவு மருத்துவ குணங்கள் இந்த சப்போட்டா பழத்துல காணப்படுது. அநேகருக்கு இதோட பயன்கள் தெரிகிறது இல்லை. ஸோ இதை தினமும் சாப்பிட்றதுனால நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு நமக்கு.